கிருபைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது எதுவுமே தடுக்காம நடக்காம கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, தடுத்துருவாரு. அதுக்கு பேர் கிருபைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே தான் சொல்றாரு, சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவிக்க வேண்டியதே. அப்பனா என்ன அர்த்தம், பூமியில உள்ளதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நடக்கதான் செய்யும். விசுவாசிக்கு என்ன ஒரே எண்ணம், எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்க காலத்தில் நடக்கக்கூடாது. எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரனும் பேத்தியும். எசேக்கியா ராஜா ஒருத்தர் தான் இல்லை, அவனுக்கு பேரனும் பேத்தியும். இப்போ கேட்டு பாருங்க, இல்லைங்க இதெல்லாம் நடக்குது, நம்ம காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி, அப்போ உங்கள் பையன் காலத்தில் நடக்கலாம். ஐயோ பையனா, கொஞ்சம் தள்ளி பேரங்காலத்தில் நடக்கலாம், அப்போ பரவாயில்ல, அது ஒரு 20 வருஷம் ஆயிரும். எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரன் தான். விசுவாசி என்ன, அவங்க காலத்தில் நடக்கூடாது. சில விசுவாசியெல்லாம் சொல்லுது, தூக்கத்திலேயே உயிர் போயிடணுமா, முழிச்சிருக்கும் அது கூட போகக்கூடாதான். கேட்டால் அது நல்ல சாவாமா. இயேசுநாதர் சிலுவையில் செத்தாரு, அது மோசமான சாவு. ஸ்டெயின்ஸ் ஜீப்பில் போட்டு எரிச்சாங்க, அது மோசமான சாவு. ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அது மோசமான சாவு. நீ ஐசியூவில் டியூப் மாட்டி அப்படியே போயிடுவேன், நல்ல சாவு. எவன் சொன்னான்? சபை எல்லாத்திலையும் தப்பா கிடக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, எல்லாம் நடக்கும். கிருபையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இது எல்லாம் வெளியே நடக்கும். இப்போ கிருபையின் காலம் தான் இது. 2000 வருஷமா முதல் உலக யுத்தம் நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இவ்வளவும் நடந்தது இல்லை. இவ்வளவும் நடந்தால் அப்போ கிருபையின் காலம் இல்லையா? அது ஹிரோஷிமால நகாசாக்கியில் குண்டு போட்டாங்க தானே, அப்போ அது கிருபையின் காலம் இல்லையா? கிருபையின் காலத்தில் எல்லாம் நடக்கும். ஃபுகுஷிமால உடஞ்சிச்சு, எல்லாமே நடந்துச்சு. லிபியாவில் அவ்வளோ பெரிய டேம் உடஞ்சிச்சு, நடந்துச்சு. மொராக்கோவில் அவ்வளோ பெருசு வந்துச்சு. இப்போ பங்களாதேஷில் அவ்வளோ பெரியதான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் கிருபையின் காலம் இல்லையா? எல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாம் நடக்க தான் செய்யும். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை.